கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் யாவரோடும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளினுடைய ஆறுதலின் வார்த்தை கேட்கலாமா? 1 தீமோத்தேயு அதன் 6ஆம் அதிகாரம் அதன் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆம் அன்பானவர்களே, எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வாக்கை நம்ம கேட்டிருக்கிறோம். நம்மை சரியாய் நடத்துகிறதான இந்த வாக்கு நம்ம எல்லாருக்கும் போதும் என்கின்ற ஒரு மனது இருக்கணுமா? அன்பானவர்களே, ஒரு ஓவிய கல்லூரியில் 2 சிறந்த ஓவிய கலைஞர்கள் படிச்சுட்டு வெளியில் வந்தாங்களாம் காலேஜில் இருந்து. ஒருத்தர் என்ன பண்ணாரா, அவர் நல்ல ஒரு சிறந்த ஒரு ஓவியங்களை அதை கவர்ச்சியாக வரைந்து நிறைய பணங்களை சம்பாதித்து ஒரு பெரிய ஒரு செல்வந்தராக மாறிட்டார். அவருடைய நண்பர் அவருக்கு எப்பொழுதுமே இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு மெசேஜை கொடுக்கணும், நல்ல ஒரு நெறிகளை கொடுக்கக்கூடியதான, நல்ல கதைகளை போதிக்கக்கூடியதான இந்த படங்களை இந்த ஜனங்களுக்கு கொடுத்து இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவர் அப்படியாக வரைந்து இந்த ஓவியங்களை விற்பனை செய்தார்களாம். அவருடைய ப்ரொஃபஸர் பார்த்துட்டு கேட்டாரா, நீங்கள் 2 பேரும் சிறந்த நண்பர்கள், உன் நண்பர் அவர் எவ்வளோ நல்ல ஒரு நிலையில் இருக்கிறான், ஏன் நீயும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். உடனே அவர் சொன்னாரா, ஐயா, அவருக்கு நல்ல ஒரு வசதியாய் நல்ல ஒரு பணக்காரராய் மாறணும் அப்படின்றது தான் விருப்பம், அதுதான் அவர் ஆசைப்பட்டாரு, அதில் தான் அவர் திருப்தியாக இருக்கிறார், ஆகினாலும் அவர் அதை செய்கிறாரு. நான் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல கருத்துக்களை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், இதுதான் எனக்கு திருப்தியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அன்பானவர்களே, வேதத்தில் சாலமோன் ஞானி அவர் எத்தனையோ காரியங்களில் இன்பமாக இருக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவர் செய்கிறார். ஆனால் கடைசி வரைக்கும் எல்லாம் மாயை, எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார். மாறாக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவரிடத்துல சரியாக பணமோ இல்லை சரியான வசதிகளோ இல்லாத போதிலும் இந்த ஊழியத்தை அவர் திருப்தியாய் அவர் எண்ணுகிறார். ஊழியம் செய்கிறது தான் எனக்கு திருப்தி அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் நமக்கு எது இருக்குதோ இல்லையோ, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் எதை கொடுத்தாலும் அதில் திருப்தியை தேவன் தான் கொடுக்கிறார். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நமக்கு நம்ம வாழ்க்கையில் எத்தனை விஷயம், பணம், பொருள், எத்தனை சொத்துக்களை சம்பாதித்தாலும் அதனுடைய திருப்தியை பார்க்கிலும் தேவன் கொடுக்கிறார் பாருங்க, அதுதாங்க உண்மையான திருப்தி. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், சரியற்ற வழிகளில் இன்று நாம் காணும் சந்தோஷம் சரி செய்ய இயலாத அளவிற்கு நாளை நமக்கு சஞ்சலம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு வேணா எல்லாம் சந்தோஷமாக தெரியலாம், ஆனால் நாளைக்கு அது பெரிய சஞ்சலங்களை கொண்டு வந்து விடும். உங்களை பார்த்து நான் இப்படியாய் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் எது தெரியுமா திருப்தி? நம்ம எதை நன்மைன்னு சொல்லி நினைக்கிறோமோ அதுதாங்க திருப்தி. பணம், பொருள், ஆஸ்தி இவைகளெல்லாம் நன்மைன்னு சொல்லி நம்ம நினைப்போம் அப்படின்னா அதுதான் திருப்தி. மாறாக தேவ பிள்ளைகளே, அது நிலையற்றது. இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வழிநடத்துதல் மட்டும்தான் நமக்கு ஒரு திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்க முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலயத்தின் நன்மையினால் வாயை திருப்தியாக்குவேன்னு சொல்லி. உங்களை திருப்தி ஆக்குறது கர்த்தர் தான், ஆலயம்தான். ஆகினால தேவனை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலும் அப்பா, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே
உங்கள் அளவில்லாத அன்பினால் மூடிக்கொள்ளுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்தியை நீங்கள் தான் கொடுக்குறீங்க. ஒரு பெரிய மன ரம்மியத்தை நீங்கள் தான் கொடுக்குறீங்க அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் திருப்தியாக்கி நடத்துவீராக. மனதார ஆசீர்வதிக்கிறேன். தேவகரம் இந்த நாளிலே பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. இந்த நாள் ஜெயத்தின் நாளாய் மாற்றும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.